உங்கள் சேலமரார் தமிழ்ச்செல்வன். தேசத்தின் வளர்ச்சி, இளைஞர்களின் தன்னம்பிக்கை, உற்சாகத்தின் உற்சாகம் நம்ம தான் சொல்லுவேன். அதனுடைய அடிப்படையில் இன்று காங்கேயத்தில் மிக பிரமாண்டமாக, காங்கேயம் என்றாலே ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு காளைகள், பசுகள், நம்ம வணங்கக்கூடிய பசுவுக்கு பேர் போன தமிழகத்தினுடைய பகுதி இது. பசுமை பகுதி இது, இயற்கை பகுதி இது. அந்த பகுதியில் நம்ம சேலமராறு அவங்களுடைய எப்படி பசும்பால் தன்னுடைய கலப்படமில்லாத துளியும் கலப்படமில்லாத அந்த பாலை நமக்கு தருது, அதே போல் அந்த பகுதி மக்கள் தங்கள் நெஞ்சமெல்லாம் தமிழகத்துடைய வாழ்வுக்கும் உரிமைக்கும் குரல் கொடுத்து வாழக்கூடிய ஒரு பகுதி இது. அந்த மக்கள்கிட்ட எங்கள் சேலமராரை பதிவு பண்ணி இன்னைக்கு ஒரு திருமண விழா கோலம் போல இது ஒரு கடை திறப்புழாக இல்லை. நான் சொல்லுவேன், சேலமராரை பொறுத்தவரை அது ஒரு குடும்ப விழா, அது ஒரு குடும்பமாக தான் இருக்கும். தமிழ் பிள்ளைகளின் ஒரு வழிகாட்டி என் வாழ்க்கை. அதன் அடிப்படையில் இந்த விழா நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு விழாவும் தமிழக மக்களுக்கும் தமிழர்களுக்கும் வருங்கால பிள்ளைகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு ஆக சேலமரார் விளங்கி கொண்டிருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த மாதங்களிலேயே 9 நிறுவனங்களை நிறுவிய ஒரே நிறுவனம் உலகத்திலேயே நம்மளாதான் இருக்கும் ஹோட்டல் தொழிலில். அப்படி ஒரு வேகத்திலையும் அப்படி ஒரு பணியிலும் ஆண்டவனும் மக்களும் கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு கைமாறாக கிளைகளை நடத்தக்கூடியவர்கள் அள்ளி கொடுக்க வேண்டும், கிள்ளி கொடுத்தாலும் தான் சொல்லுவேன் என் அன்பு பிள்ளைகளுக்கு, தம்பிமார்களுக்கு. ஏன்னா இது மக்களால் உருவாக்கப்பட்ட கடை. இந்த கடை ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலை போல அலங்காரம் இருந்திருந்தாலும் விலை அப்படி இருக்காது. ஒரு ஏழை எளிய மக்கள் ஒரு 200-300 ரூபாய்க்கு சாப்பிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்கும் இந்த நிறுவனம். அதை விட இன்னொரு சிறப்பான விஷயம் என்னவென்றா, சேலமராரை பொறுத்தவரை நீங்கள் முன்பதிவு பண்ணியிருந்தா 150 ரூபாய் 200 ரூபாய் கூட ஆக்கி கொடுத்துருவாங்க. இல்லை என்று சொல்லக்கூடிய இடமே கிடையாது. இது இன்னும் முடியாதவங்களுக்கு இலவசமாகவே கொடுப்பாங்க. நீங்கள் கொடுத்த வாழ்க்கை ஆண்டவனும் மக்கள்கிட்டே கொடுத்துட்டு போயிடணும்னு நான் சொல்லுவேன். ஆமாம், நீங்கள் கொடுத்ததுக்கு கைமாறாக ஆர்டர்களை முன்பதிவு செய்து உங்கள் மனம் விரும்பு விலையில் நீங்கள் என்ன விலைக்கு கேட்டாலும் கொடுப்பாங்க. அதுதான் சேலமராறு. அப்படி தான் தொடங்கப்பட்டது இந்த நிறுவனம். அப்படி தான் நான் வளர்த்தேன். நான் கோண்டா கம்பெனிலேருந்து டிஎல்எஃப், எல்என்டி, இன்ஃபோசி அனைத்து கம்பெனிகளுக்கும் கேட்டரிங் பண்ணியிருக்கேன். உலகத்திலே முறை நம்ம போத்தீஸ், சரவணா ஸ்டோரு, ஜெயச்சந்திராக்குள்ள ஒரு நகை கடைக்குள்ள ஒரு நான்வெஜ்ஜை கொண்டு வந்தது நம்ம தான். காரணம், நம்மளுடைய பொருள் அவ்வளோ சுத்தமாக இருக்கும், தரமாக இருக்கும்னு ஆச்சாரம் பார்ப்பாங்க. நாகக்கூடக்குள்ள துணி கடைக்குள்ள படுற பிரியாணி கொண்டு வரதுன்னு எல்லாம் சைவம் காப்பி இப்படி தான் இருந்தது. ஸ்நாக்ஸு அந்த டெக்ஸ்டைல்ஸ்குள்ளெல்லாம் நம்ம சேலமரார் தான் கொடுத்தாங்க. அந்த நிறுவனங்களுக்கு, அதனுடைய அதிபர்களுக்கு நான் நன்றியை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படி உலகெங்கும் இன்னைக்கு அமெரிக்காவில், சிங்கப்பூரில் நம்மளுடைய உலக கடையை தமிழ் போட யாழ்ப்பாணத்தில் போர் பகுதியில் பதிவு செய்தோம். நம்ம தமிழ் மண்ணில் எல்லாம் கொழும்புல போய் திறப்பாங்க. நம்ம அப்படி போல கொழும்புக்கு நான் போர் பகுதியில் எல்டிடியுடைய தலைவர் பிரபாகரன், விடுதலை புலிகள் அந்த போர் பகுதியில் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த பகுதியில் நிறுவனத்தை இந்த தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். தமிழ் போர்டு அந்த இடத்துல தான் பதிவு பண்ணேன். குவைத்தில் அந்த ஐக்கிய எமிரேட்ஸ் நாடுகளிலேயே குவைத்தில் தமிழ் போர்டையும் நம்ம தான் பண்ணோம். இது ஒரு மொழி சார்ந்து தமிழ் சார்ந்த ஒரு நிறுவனம். இது தமிழ் பிள்ளைகளுக்கும் தமிழர்களுக்கும் எடுத்துக்காட்டாக உலகெங்கும் வாழும் தமிழர்கள் எல்லாம் நமக்கு ஆதரவு அன்பி அள்ளி கொடுத்துட்டு இருக்கின்றாங்க. அதன் அடிப்படையில் இதுடைய தரமும் தூய்மையும் மக்கள் மனசில் எவ்வளவு ஒரு அலங்காரமாக இருந்தாலும் எளிய முறையில் மக்கள்கிட்ட இருக்கும் என்று சொல்லிக்கொள்கின்றேன். அதே போல் வருங்காலத்தில் நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்க மிக மிக உங்களுக்கு தொழில் தெரிஞ்சு பண்ணுங்க. எல்லாரும் ஹோட்டல் நிறுவனம் நடத்த முடியாது. தெரிஞ்ச தொழிலை பண்ணி வளம் பெற வேண்டும். இந்த காங்கேயத்தில் இந்த நிறுவனம் ஒவ்வொரு பகுதியிலையும் உங்களுடைய மனசுகளில் பதிவு பண்ண விதமாக கேட்ரிங்கிலும் சரி, சர்வீஸ்லையும் சரி உங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அன்பு வேண்டுகோள். இந்த பகுதியிலிருந்து கலந்து கொண்ட அனைத்து கட்சி அண்ணன் தலைவர்கள் அவர்கள் எல்லாரையும் வாழ்த்துகின்றோம். அனைத்து பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், மக்கள் என அனைவரும் திரண்டு கொண்டு ஒரு விழாவாக பூண்டிருக்கிற இந்த நிறுவனத்துக்கு என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சொல்லுகின்றேன், கடையுடைய அலங்காரத்தையோ பெரிய நிறுவனம் நன்றி யாரும் அச்சப்பட தேவையில்லை. ஏழை எளிய மக்கள் அனைவரும் இதில் உணவருந்தலாம். அதன் அடிப்படையில் தான் விலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. கேட்ரிங்கில் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், முன்பதிவு செய்யுங்கள். நீங்கள் மனம் விரும்பு விலையில் பண்ணி கொடுப்பாங்கன்னு உங்களுடைய வருகை தந்த அனைத்தருக்கும் பொற்பாதங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழ்ச்செல்வன்.
எனக்கு நம்ப பிடிக்கும். வெகு நாளாக கடை வர்றக்காக ஏங்கிட்டு இருந்தேனுங்க. எங்கள் சொந்த மண்ணில் வந்திருக்குது. நம்ப சந்தோஷம். காங்கேயத்தில் வந்து கடை ஓப்பன் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபுட்டு வைஸு கடை எல்லாமே மற்றவங்க யாராக இருந்தாலும் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். காலை மாநகரமாக காங்கேயத்துக்கு சேலம் பிரியாணி வந்தது உண்மையிலுமே காங்கேய மக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. பிரியாணி டேஸ்ட் உண்மையிலுமே அருமையாக இருந்தது, சுவையாக இருந்தது. அந்த ஒரு எதிர்கலிக்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலும் இல்லை. சாப்பிட்றதுக்கு இன்னும் நிறையா சாப்பிடலாம்னு தோணுது. வயிறு தான் வந்து நினைச்சிருச்சு. நான் கோயம்புத்தூர்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கேயும் இப்போ சாப்பிட்டப்போ எனக்கு எல்லாமே டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குது. ரொம்ப காரம் இல்லாமல் எல்லாருக்குமே ஆப்டாக இருக்கும்.